உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை பெரம்பூர் பாரதி சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இப்போது இங்கே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைமை கழகத்தில் அண்ணன் பசும்பொன் லெலின் அவர்கள் தலைமையில் ஏனைய உறுப்பினர்கள் சேர இருக்கின்றார்கள். புதிதாக நமது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வலுப்படுத்த, அதே போன்று தற்போது நாங்கள் சென்னை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து இப்போது அந்த வாடகை கடைக்காரர்களும் லைசன்ஸை புதுப்ப வேண்டும் என்று கூறினால் அந்த சொத்து வரியை கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அது அந்த சொத்து வரி கட்டினப்ப லைசன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய தவறு. அதே போன்று இப்போ அந்த வெண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி இந்த சாலையோர வியாபாரிகளுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல வந்து நான் வெண்டிங், அதாவது இந்த வெண்டிங்ல இல்லாத கடைகளும் இருக்காங்க சாலையோரத்துல. அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டு இருக்கின்றது. அதை ரத்து செய்ய வேண்டும். சாலையோர வியாபாரிகள் வந்து காலகாலமா இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து இன்னைக்கு வந்து சிறு குறு வணிகர்கள் நசுக்கிறேன்னு சொல்லி பெரிய முதலாளிகளுக்கு, ஏகபோக சக்திகளுக்கு, அந்நிய நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து பல வகையில் அவங்களுக்கு மானியம் கொடுத்து சிகப்பு கம்பளம் விரித்து அவங்க வரவேற்கிறாங்களோ அது மட்டும் எந்த வித நியாயம்? இதெல்லாம் கிடையாதுங்க. அதாவது உள்நாட்டு வணிகம் தாக்கப்படணுங்க, ஏகபோக சக்திகள் விரட்டி அடிக்கப்படணுங்க. இந்த ஏகபோக சக்திகளால தான் சிறு குறு வணிகள் பாதிக்கப்படுறாங்க. அதே போன்று கடைக்காரர்களும் பாதிக்கப்படுறாங்க. இல்ல, சிறு ஏகபோக சக்திகளே இந்த குற்றம் காணல. உங்கள் வணிகர்கள் சிறு கடைகள் வைத்திருப்பவர்களுக்கு அது பெரும் பாதிப்பா இருக்குது. மூட்டையில போட்டு வண்டியில நடைபாதையில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வியாபாரமும் நடத்திட்டு இருக்கு. எந்த ஒரு அவங்களுக்கு வாடகை கிடையாது, கரண்ட் கிடையாது. இதனால் பாதிக்கப்படுவது உங்க போல சிறு வியாபாரிகளே பாதிக்கப்படுறாங்க. அதுதாங்க இந்த சாலையோர வியாபாரிகளை வந்து அவர்களை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி அவர்களுக்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தால் நல்லது. இதோட பார்த்தா எத்தனையோ வந்து இந்த கவர்மெண்ட் இடங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஏன் அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிறு சிறு கடைகளை கட்டி கொடுக்கலாம்ல. அதை இந்த அரசாங்கம் வந்து ஒழுங்குபடுத்தணும் தான் சொல்றோமே தவிர, தேவையில்லாம அவங்க மேல வந்து இந்த எப்படி சொல்றதுங்க, தேவையில்லாம அந்த ஃபைன் போடுறது இதெல்லாம் கூடாது. அவர்களும் வியாபாரிகள் தான் சொல்ல வரும். அதே போன்று இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னாங்க சாத்தான்குளத்துல பென்னிஸும் ஜெயராஜ் இவங்க 2 பேர் வந்து படுகொலை தாங்க. அது சரிங்களா? இன்னும் அதுக்கே வந்து நியாயம் சரியா கிடைக்கல. இன்னும் அதுக்காக நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. உண்மையிலேயே அந்த 2 பேரும் ஒரு வியாபாரி தாங்க. அந்த இதுக்கு வந்து பென்னிக்ஸும் ஜெயராஜ் கொலை வழக்குகளுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும், மிக விரைவில் கிடைக்கணும். இந்த ஒரு பிரச்சனையே இன்னும் யார் மனதை விட்டு போகாம இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அருமை தம்பி திருபுவனத்துல அஜித் அவரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதையும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. அதே போன்று நேற்று சேலத்துல இந்த மணல் மாஃபியா நடக்கிற இடத்துல நான் பத்திரிகை நிறுவனத்துல வந்து போயிட்டுனா அந்த டிவி சேனலுக்காக அவர் வந்து அங்க வந்து அந்த புகைப்படம் எடுக்கிறாருங்க. அதை வந்து வெளிப்புறத்துக்கு கொண்டு வரும்போது பகிரங்கமா அந்த மணல் மாஃபியா கொள்ளையர்கள் வந்து அந்த பத்திரிகை நிறுவனம் தாக்குறாங்க. இதுவும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா நாங்க வந்து எந்த ஆட்சியாளர்களும் எதிர்த்து நாங்க என்னைக்கும் நாங்க வந்து குரல் கொடுத்ததே கிடையாதுங்க. ஆனால் வியாபாரிகளுக்கு ஒண்ணு என்றால் நிச்சயமாக எந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் நாங்க எதிர்த்து குரல் கொடுப்போங்க. இப்ப கூட பாத்துக்கிட்டீங்கன்னா வியாபாரிகள் தான் எங்களுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்களே தவிர, ஆனா முழுக்க முழுக்க வரியா இருக்கட்டும், அப்புறம் இந்த கரண்ட் பில்லா இருக்கட்டும், இப்போ சொன்ன பாருங்க, ஒரு சாதாரண கடை வைத்திருக்கிற ஒரு வணிகர் வந்து லைசன்ஸை வந்து வாங்கணும்னு போனா அது சொத்து வரி கட்டினதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த வித நியாயம்? அவர் இருக்கிறது வாடகை கடை. அதனால இதையெல்லாம் முறைப்படுத்தணும். ஏன்னா மொத்த சுமையா வணிகர்கள் மேல செலுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, வணிகர்கள் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்,
பொதுமக்கள்கிட்ட தான் அந்த விலை உயர்வை வந்து கொண்டு வர போறோம். அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் வணிகர்கள் தான் வந்து இன்னும் எதிரியா பாக்குறாங்களே தவிர அரசாங்கத்தை கிடையாதுல்ல. ஏன்னா மக்களுடைய நேரடி தொடர்புல வணிகர்கள் தான் இருக்கிறாங்க. அதே போன்று இப்ப இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ வணிகர்கள் இறந்தாங்க. நாங்க பலமுறை எல்லாத்தையும் சொல்லிட்டு அது இது வரைக்கும் அவங்க கணக்கெடுத்து பார்க்கவே இல்லைங்க. கொரோனாவில் வந்து வணிகர்கள் வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து நியாயமான விலைக்கு காய்கறியும் மளிகை பொருட்களையும் கொடுத்தாங்க. அதை எந்தவித ஏகபோக சக்தியும் கொடுக்கலங்க. பிளிப்கார்ட்டோ வால்மார்ட்டோ டிமார்ட்டோ யாரும் கொடுக்கலங்க. அதாவது வால்மார்ட்டை முதல்ல எதிர்த்து போராடிய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தான். ஆனா இப்போ வால்மார்ட் என்ற பேரை வந்து மாற்றி இப்போ டிமார்ட்ன்ற பேர்ல ஒட்டுமொத்த வணிகர்களையும் அந்த குடும்பத்தையும் அழிக்கணுன்ற எண்ணத்தோட டிமார்ட் உள்ள வந்திருக்குங்க. இந்த டிமார்ட்டை எதிர்த்து நிச்சயமாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஒரு போராட்டம் நடத்தும். நிச்சயமாக அந்த அறிக்கை உங்களுக்கு நாங்க வெளிப்படையாக கொடுப்போங்க. அது சிறைநிரப்பு போராட்டமா இருக்கட்டும், இல்ல உண்ணாவிரத போராட்டமா இருக்கட்டும், நிச்சயமாக அதை நாங்கள் நடத்துவோம். டிமார்ட் இந்த நாட்டை விட்டு இந்த உலகத்தை விட்டே போக வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இந்த ஆன்லைன் ரொம்ப பெருகிடுச்சு. இது அரசு என்ன மாதிரி இரவு 12 மணி ஆனாலும் மக்கள் ஐயா உண்மைதாயா. அதாவது கொக்கோ கோலா பெப்சி இந்த லேஸ் குட்குரே இதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது நாங்க தாங்க. இன்னைக்கு கொக்கோ கோலாவினுடைய இந்த வியாபாரம் ஒரு 85% குறைந்து இன்று 3 ஸ்டார் ஹோட்டல்லையும் கோலி சோடாவை வந்து கலர் பேப்பர்ல சுத்தி வைக்கிற காலம் இன்னைக்கு வந்திருக்குன்னா அது மறைந்த எங்களது சுதேசி நாயகன் ஐயா வெள்ளையன் அவர்கள் எடுத்த போராட்டத்தின் வாயிலாக தான் அந்த வெற்றி. அதுவும் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தான். அதே போன்று இப்ப ஆன்லைன் வர்த்தகங்க மக்களை எப்படியெல்லாம் சோம்பேறியாக்கணும், மக்களுடைய பணத்தை எப்படி சுரண்டி எடுக்கணும், இதற்கெல்லாம் இந்த ஆன்லைன் வியாபாரங்க. இந்த ஆன்லைன் வியாபாரத்தை எதிர்த்து நாங்கள் 25 ஆண்டு காலமா போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் வியாபாரம் முழுக்க கால் பதிச்சுட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை மக்கள் அதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டம் இந்த டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஆன்லைன்லயும் வந்து அதான் சொன்ன பிளிப்கார்ட்டோ வால்மார்ட்டோ யாரோ வந்து காய்கறியோ மளிகை சாமான் கொடுக்கலங்க. அதே போன்று இப்போ நம்ம தெரு முனையில இருக்கிற ஒரு அண்ணாச்சியோ செட்டியாரோ மோதியாரோ யாரோ ஒரு மளிகை கடை 25 வருஷமா வச்சிருக்கிறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய மகளுடைய திருமணம் அது கடனா கொஞ்சம் மளிகை சாமான் கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஆனா வால்மார்ட்டோ ஆன்லைன்ல கொடுப்பாங்களா? முழுக்க இன்னைக்கு ஆன்லைன்ல இரவு 10 மணிக்கு மேல நடக்கக்கூடிய வியாபாரம் என்னன்னா மதுவும் கஞ்சாவும் தான். இது எல்லாருக்கும் தெரியுங்க. ரெண்டாவது பிளிப்கார்ட் அப்படின்ற பேர்லயோ வால்மார்ட்டோ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ உடையணிந்து 10 மணிக்கு மேலேயோ இல்ல 10 மணிக்கு மேலேயோ அவர்கள் வந்தாங்கனாலே பயமா இருக்குங்க. இப்போ எப்போ என்ன நடக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவை கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஆன்ஸ் குட்கா விற்கக்கூடாதுதான், சாப்பிடக்கூடாதுதான். நாங்களும் அதற்கு வந்து அரசாங்கத்தில் சொல்லிட்டு வந்தாங்க. எங்க தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை இதுக்கு முழு ஆதரவு. ஆனா எங்கேயோ ஒரு அந்த ஆந்திரா பார்டர்ல நம்ம தமிழ்நாடு எல்லைக்கு ஓரமா இருக்கிற கேரளா பார்டர்ல தமிழ்நாடு எல்லைக்கு ஓரமா இருக்கிற கர்நாடகா பார்டர்ல தமிழக எல்லை ஓரமா இருக்கிற மக்கள் 2-3 ஆன்ஸ் விற்கிறாங்க அப்படின்னா அவர்களை பெரிய கொலை குற்றவாளியாக அவர்களை சிறைப்படுத்தி அவருடைய சொத்துக்களை முடக்கி பேங்க் பேலன்ஸை முடக்கி கடைசியில் கோவை புண்ணியமுத்தூர்ல வந்து ஒரு சாமானிய வணிகர் ஒரு பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுதாங்க நடக்குது. அண்டை மாநிலங்கள்ல இதெல்லாம் பேண்ட் பண்ணோம். ரெண்டாவது வந்து இந்த குட்கா ஆன்ஸ் எங்க இருந்து வருதுன்னு அரசாங்கத்துக்கோ இந்த அதிகாரிகளுக்கோ தெரியாம இல்லைங்க. அதை முதல்ல தடுத்து நிறுத்தி வியாபாரிகள் இவ்வளவு தவறு பண்ணா யாரும் பண்ண 100 யாராவது 2 பேர் பண்ணுவாங்க. பண்ணாலும் வணிகர் சங்கத்தை நாடி இப்படி இருக்கு கொஞ்சம் சரிப்படுத்த போறோம். இப்ப தேவையில்லாம இப்போ கோயம்புத்தூர்ல இறந்த ஒரு பெண்மணி போல யாரும் இறக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தானே. அதான் எங்களை நாடுங்கன்னு தான் சொல்றோம் நாங்க. நன்றி, வணக்கம். இந்த ஆட்சி காலத்துல தேர்தல் அறிக்கையில வந்து சொன்னாங்க இது மாதிரி இபிஐ வந்து மாசம் கணக்கு எடுத்து நாங்க வந்து அதற்கான வழிவகை செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இப்போது நான் செய்யலைங்க. அரசாங்கம் வந்து மாதம் கமர்ஷியல் அந்த இதை இபிஐ வந்து மாசம் கணக்கு எடுத்து கடைக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும்படி கேட்டு 5 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மாவட்டத்துல. எஸ்பிஐ வந்து எதுல 5 பேர்னா திருப்போணமான
அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நம்ம குடும்பம் வந்து அந்த 5 பேரோட குடும்பமும் வந்து இப்போ நடந்துட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரங்க இனி மேலதிகாரி கொடுத்த பிரச்சனை தான் அவங்க பண்ணாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யாரு அந்த போலீஸ் 5 பேர் மேலதிகாரி கொடுத்த பிரச்சனை தான் அடிச்சாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஐயா, இன்னைக்கு 5 பேர் அவங்க இப்படி சத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கண்துடைப்பு தாங்க. மேலதிகாரி சொன்னதுனால தான் நாங்க செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு நியாயங்க? குற்றம் அது மேலதிகாரியா இருக்கட்டும், அது செய்தவரா இருக்கட்டும், குற்றம் தான். இனி நம்ம வந்து போலீஸ் கிட்ட வந்து நம்ம வழக்குக்காக போறோம் அப்படின்னா யாரு சொன்னாங்களோ அவங்க தான் முதல் குற்றவாளின்றாங்க. எல்லாருக்கும் அது சட்டம் உண்டு. தண்டனை கொடுக்கணுங்க. இந்த காத்திருப்பு பட்டியல் இதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பு தாங்க. அது யாரா இருந்தாலும் தண்டனை கொடுத்துதான் ஆகணுங்க.